ஆனால் 6 மணிக்கு இப்போ ஃபுல்லாக இருட்டு பட்டுருமாண்ணா. வணக்கம் ரவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து இயற்கையை ரசிக்க போகிற காணொலி அப்படித்தானே? சமையல் காணொலி இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் நேற்றிலே இருந்தே மழை விடவே இல்லை, சரியான மழை. எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையுமே மழை. எங்களிடத்தையும் வந்து சரியான மாதிரியான மழையாக தான் இருக்குது. அதனால வந்து வெளியில் நாங்கள் கொஞ்சமும் சமைச்சு கொள்ள இயலாது. இப்போதான் ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் மழை வந்து விட்டு இருக்குது. அப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்படியே வந்து நாங்கள் எங்களோட குளக்காட்டுக்கு தான் போகிறோம். குளக்காட்டுக்கு உண்மையிலேயே மழை பெய்ய வலிக்கிட்டால் எல்லாரும் கேட்கறது குளத்துக்கு எத்தனை அடி தண்ணி வந்துட்டு, குளத்துக்கு எத்தனை அடி தண்ணி வந்துட்டு. ஏனென்றால் முக்கியமாக இந்த குளத்தை நம்பி தான் இந்த கிராமமே இருக்குது. அதனால எல்லாருமே கேட்டுக்கொள்றது எத்தனை அடி தண்ணி வந்துட்டு. அப்பாவும் அப்போ சொன்னார் முதல் 8 அடி நின்றுதான் முதல், இப்போ இந்த மழையோட 10 அடி வந்துட்டாமண்டு. ஒரு நாள் மழையில வந்து 10 அடி தண்ணி வந்துருக்கேன். நாங்கள் அன்றைக்கு சமையல் செய்ய கூட நல்ல கரையில இருந்து சமைச்சிருந்தாங்க. இன்றைக்கு வந்து அதெல்லாம் ஃபுல்லாகவே நிரம்பிட்டேன் தண்ணி. அப்போ வந்து அப்படியே நாங்கள் அந்த இயற்கையும் பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் குளத்தையும் பார்த்து கொண்டு வருவோம்ன்றதான் இன்றைய காணொலி. உண்மையிலே அருமையா இருக்கும். தொடர்ந்து பாருங்க, இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ. அப்படியே தொடர்ந்து பாருங்க. இந்த பொன்னாச்சி மரம் அப்படி பூத்துருக்காண்டு பாருங்க. எல்லாம் பொழுது கொண்டிருக்கு. ஃபுல்லாகவே அந்த வாடின பூக்கு பொன்னாச்சி அப்படியே சிலுத்து தான் பூத்துருக்குது. ஏன்னா அழகா இருக்குது. இப்படி இருக்காண்டு மரம் நிறைய பூத்துருக்குது. ஃபுல்லாக பூந்தான். இதுவும் அந்த ஒரு சீசனுக்கு பூக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த சீசனுக்கு நிறையவே பூக்கும். மற்ற நாட்களில் வந்து குறைவாக தான் பூக்கும். இந்த மழையை கண்ட உடனே எல்லாமே நல்ல வடிவாக பூத்துருக்குது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து போவோம். என்ன இது கூட வீட்டு வாசல்லையே இருக்குது. முன்னுக்கு பின்னேரம் ஆயினோன்னா அக்கெல்லாம் பட்டிக்கு வந்து கொண்டிருக்கணும். தம்பி வாங்க, தம்பி ஒரு கூட வச்சு கொண்டு நிற்கிறேன். என்ன தம்பி, எங்கே போகிறீங்க? கொலக்கட்டுக்கா? என்ன தேக்கமில்லையா பிடிச்சி பார்த்து கொண்டு நிற்கிறீங்க? இதில் அன்னதானம் சாப்பிடணும். உண்மையிலுமே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். என்ன சொல்லுங்க, அதை விட பெரிய பெண்ணாம்பரிய இல கொட்டாது வடிவாக குழச்சி சாப்பிடலாம். கிட்டத்தட்ட 3/4 மீட்டர் நீளம் இருக்குது இந்த இலை வந்து. அந்த குருத்தி இலைகள் வந்து நல்லாவே பெரிய இலையெல்லாம் வந்திருக்கு பாருங்க. அப்படி இருக்கு. தேக்குக்கு வந்து முக்கியமாக இந்த சைட் கிளையெல்லாம் கிளஞ்சி விடணும். அப்போ தான் மேலே நேராக போகும் பாருங்க. இந்த மழை நேரங்களில் வந்து வட்டி விட்டா நல்லாவே வந்துடும். வெட்ட வேணுமேண்ணா. ஓ இது பாருங்க, இந்த சைட் இது இப்படி சைட்டெல்லாம் போதும். வெட்ட விடாமோ எல்லாம் வட்டி விட வேணும். ஆனால் ஒரு சுனைக்கிற தன்மை ஒன்று இருக்குது. ஒரு கருக்கு தன்மை இருக்குது இதில். மழைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட வயலெல்லாம் அப்படியே நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது. அதை விட அந்த கமகம்பிள்ளைய பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்கு. வயல் வரம்போல நிற்கிறது. அதுதான் நல்லாவே பார்க்க ஆசையாக இருக்குல்ல. இதில் அப்படியே தண்ணி பூட்டி இருந்தாலும் மைக்காலுக்கு தண்ணி வந்து போய்கொண்டிருக்கு. ஏன்னா மழையண்டபடியே தண்ணி பூட்டி இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்சமாக தண்ணி பாய்ஞ்சு கொண்டு தான் இருக்குது. தேவையான ஆட்கள் பயன்படுத்தி கொள்ளலாமே. அதுதான். அதோட நாங்கள் குடையோண்டு கைகாவலாக கொண்டு போகிறோம். ஏன்னா மழை வந்து எந்த நேரம் பெறும் எந்த நேரம் பெறாது யாருக்கும் தெரியாது. அதுதான். ஆனால் குளக்கட்டுலாம் கொஞ்சம் சடம் புழக்கமாக இருக்குது. கூடுதலான புழக்கமாக இருக்குது. மழை விட்ட கையோட எல்லாரும் இந்த பின்னேரங்கள்லாம் வந்து பார்க்குறது. என்ன வந்து தண்ணி கொஞ்சம் கூடி இருந்தாலும் வந்து பார்த்து கொள்ளுவிடாம எல்லாருமே வந்து இந்த மாடுகள் ஆடுகள் மேய்க்கிறார்கள். இந்த மீன்பிடி தொழில்கள் மற்ற தொழில்களுக்கு போவார்கள். அதுதான் பார்ப்போம். அப்படியே மெல்ல மெல்ல வருவோம் நாங்கள் குளக்கட்டுக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குளத்துக்கு பாருங்கள் எத்தனை பேர் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறோம்ண்டு. தூண்டி இல்லை தண்ணி வந்து நாங்கள் அன்றைக்கு புட்டு முட்டை பரியாரம் செய்ய நின்றதை விட இப்போ கூட வந்துட்டு. அந்த நாங்கள் வச்சு இந்த அடுப்பு கல்லெல்லாம் மூடிட்டு இங்கே குளம் பார்க்க அம்மா பின்னால் வந்துட்டா குடி ஒன்று எடுத்துக்கொண்டு முடிய நடந்து போவோமா? மழை வந்தால் தான் தெரியும் எத்தனை பேர் நினைக்கிறது. குளக்கட்டில் நின்று அப்படியே கீழே பார்க்க பாருங்க எப்படி இருக்குதுண்டு. இந்த வயல் நிலங்கள் எப்படி இருக்குதாண்டு. அங்கே வீடு தெரியுது. வீடுகள் வந்து அதில் தெரியல வீடு அப்படி எவ்வளோ ஒரு வடிவாக இருக்குன்னு பாருங்க. தென்னை கூட்டத்துக்குள்ள அதுதான் மயில் போகுது பாருங்க. எங்க வயலுக்குள்ள நெல் வயலுக்குள்ள தூரத்தில் தெரியுது. 2 மைல் 2-3 மைல் நிற்குது. நிற்குதேண்ணே. ஓ தோகை மயிலெல்லாம் நிற்குது. இப்போ ஒரு மாதிரி நடந்து நடந்து அரைவாசி குளக்கட்டுக்கு வந்துட்டோம். அண்ணா அதான் இந்த இறக்கத்தில் பாருங்க இவ்வளவு கொக்குகள் 2 மேய் நம்மண்டேண்ணா.
எல்லாம் மழை விட்டு ஒன்று நாங்கள் இப்போ கிட்ட போக பறக்கும் அவ்வளோ. எப்படி பறக்கும் கொக்கு பிள்ளையாக்கெல்லாம் ஆக்களை கண்டோன்னே அப்படியே பறக்க வலிக்கும். நல்ல வடிவாக இருக்குது, பச்சைக்கு வெள்ளை கொக்குகள் எல்லாம் பறக்க. அதை விட பதிஞ்சு போயிடும். என்ன தம்பி முதல்ல நிற்குதோ? அதெல்லாம் அந்த கல்லுகளை பார்த்து தூரத்தை பார்க்க முதல்ல மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே இன்னும் தண்ணி நிரம்புறாக்கிட்டு இருக்குது. என்ன அந்த அங்கே முதல் நாங்களும் இருக்கோம், அங்கே கூழ் சமைச்சினாங்களே என்ன கூழ் காய்ச்சி நடமெல்லாம். இந்த கல்லுக்கு வேற ஒன்றுமே என்ன இன்னும் நிரம்ப இருக்குது. நிரம்பினா தான் வான் பாயும். இந்த முறை பாயம்பான். ஆனால் இப்படியே மழை பெய்யுதுன்னா பாயம்பான் தெரியும். அதோட தண்ணி வந்து சேமிச்சாதான் பேருந்து கோடை காலத்துக்கு இப்போ இதுக்கு தோட்டங்களுக்கு தண்ணி விவசாயத்துக்கு தோட்டங்களுக்கு எல்லாத்தையுமே தண்ணி தேவை. பெய்யட்டுக்கு மழை நல்லாவே ஏன்னா ஒரு மாதிரி குளக்கட்டு கலங்கி கிட்ட வந்தாச்சு. இந்த குளக்கட்டு அந்த மாடி கட்டடம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் 3 தென்னை நின்றது. அதை வந்து இப்போ ஒரு 3 நாளைக்கு முதல் யானை வந்து அப்படியே 3டையும் முழுத்தி போட்டு பாருங்க அப்படியே அது கனகாலம் நின்றது என்ன புள்ள ஒன்று நிற்கிது. ஒரு தென்னை நிற்குதோ அங்கால நின்றது தான் முழுத்தி இருக்கு. இவைக்கெல்லாம் வீடு போய் சேர்ற இன்னும் இல்லை போடாது. இப்போ நல்லபடியாக மேய்ஞ்சோ நிற்கணுமே. இது இஞ்சால பக்கத்தாக்கட மாடு வலது கரக்காரட்டு. இஞ்சால பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிற இடமெல்லாம் இப்போ மணல்லாம் தெரியுது. இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக மூடி போயிருக்கும். இந்த தண்ணி ரெண்டு அடையாளத்தை பாருங்க. இந்த கரையில் இஞ்ச வரையும் தண்ணி நிற்கும் அந்த கோடு வரை. இப்போ கலிங்கி பாய வலிக்கிட்டே இதில் நிற்கிய ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு. அங்கே அதிலே மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அது குளத்தின் வெளிப்பக்கம் இப்படி இருக்குண்டு. என்னம்மா அப்பா இப்படி இருக்கு. இப்போ புல்லுகளெல்லாம் கிடக்க நீ இப்போ மாறிக்கு தண்ணி பாயா முழுக்க புல்லெல்லாம் இழுத்து கொண்டு போயிடும். அதோட அந்த மரங்களில் பாருங்க, அந்த பட்டை மரங்களில் இவ்வளோ பறவைகள் நிற்கிறாண்டு. அதுதானே அதோட இஞ்சால பாருங்க, அந்த தென்னம்பிள்ளை பிரட்டி கிடக்கு பார்த்தீங்களா? ஜானா பிரட்டின தென்னம்பிள்ளை அங்கே உண்டு இஞ்சா உண்டு. அந்த மாடு சாப்பிடுது. இஞ்சால பாருங்க யானை விழுத்தின தென்னம்பிள்ளைய கிட்ட காட்டுறேன். அப்படி 3 நின்றது 2 தான் விழுத்தி இருக்குதுண்ணா. அந்த வாய்க்கால அப்படியே குறுக்கறது போட்டு விட்டுருக்கேன். எப்படி விழுத்தி இருக்குதாண்டு. ஆக்களை எல்லாமே மாத்திரம் இப்போ. இது என்னடா இது என்ன கிடக்குதுன்னு பாருங்களேன். முதல்ல போலடாது டிச்சு என்னடா தம்பி அதில் கிடக்குறது. ஓம் தம்பி சின்ன படியர் கல்லறிகிறாரா? எந்த பெரிய முதலை ஒன்று செத்து போய் கிடக்குன்னு பாருங்க. ஆமாம் என்ன பெருசானே. ஓ கவுண்டு கிடக்குதுன்னு. அப்போ இந்த பெரிய முதலை உண்டு. ஆமாண்ணா பெருசு. நான் நினைக்கிறேன் எங்களையே பிளங்கும் போல நடக்கு. பெரிய முதலை தான். ஓ கால்லாம் இங்கே மீன் பிடிக்கணும் சின்ன பிள்ளைகளோட 2 சின்னாக்களோ. இல்லை ஒரு ஆள் பெரிய. ஆனால் அந்த நல்லா கரையெல்லாம் கிடக்குது முதல்ல. அவங்க அந்த கல்லில் எல்லாம் மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறாங்க. நாங்களும் தூண்டில் கொண்டுக்கலாம் என்ன தம்பி? ஆமாம் என்னண்டா வந்திருக்கலாம் மழை துமிச்சு கொண்டிருக்கு. ஆனால் அந்த அலை அடிக்க அந்த முதல்ல இந்த கால் வந்து அப்படி ஆடிக்கொண்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்றால் சரியாக 10 அடியில் நிற்குது தண்ணி. 10 அந்த மட்டம். அதுக்கு மேலே அப்படியே 11, 12, 13, 14
இப்படி எங்கே வருமெண்டா இந்த 24க்கு வரும் கடைசி 24 23 அந்த மட்டத்தில் திறந்து விடுவேன் நம்பரில். தம்பி மீன் பண்ணி கொண்டு போக மாட்டேன். அதில் தூண்டில் போட்டு கொண்டு இருந்த வேலை இல்லை. பாவையிட்ட மீன் வாங்கி கொண்டு போவோம். ஓ ஓ ஓ பிடிச்சிருந்தா பண்ணி கொண்டு போவோம். அவர் விளையாடுறதுக்கு சின்ன மீன். ஓ சின்ன மீன் வளர்க்குறது. ஓ என்ன ஒரு மாதிரி அந்த பின்னரம் 2 மணித்தியாலம் மழை விட்ட பொழுது போட்டுது. அதோட அந்த குடைக்கும் வேலை வேற இல்லை. ஆனால் அம்மா பிடிச்சி கொண்டா வர கூட அதோட இருட்டு போட்டுது பாருங்க. இப்போ தான் வந்தோம் நாங்கள். இருட்டு போடுறது மழை இருட்டுக்கு இப்போ கிட்டத்தட்ட நேரம் 5:30. ஆனால் 6 மணிக்கு இப்போ ஃபுல்லாக இருட்டு போட்டுருமாண்ணா. ஆனால் ஒரு ஃபுல்லாக விட்டுட்டேன். கொஞ்சம் கச்சான வரத்தான சப்பி கச்சானம் கிடக்குது. அதான் வரத்து கொண்டு வந்துருக்குது சப்பிக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. நாளைக்கு மழை என்ன சொல்லுதோ சரியா. அம்மா சொல்ல நாளைக்கு வரது ஒன்று சாப்பிடுவோமாண்டு. அதுதானே நாளைக்கு கடும் மழையண்டா காலமுக்கம் பெருது போகுதுன்னெலாம் சொல்லினா என்னென்னு தெரியல. ஆனால் எல்லாருமே கவனமாகவே இருந்து கொள்ளுங்க. ஏன்னா மழை இப்போ எல்லாம் கூடுதலாக இலங்கை வயலெல்லாம் பரவி பெய்யுது. அங்கங்கே சூறாவளி எல்லாதுலாம் சொல்லிடலாம். உண்மையிலே எல்லா உறவுகளும் கவனமாக இருந்து கொள்ளுங்க. உதுக்க போகிறீங்களா அங்கே கண்டா முதல்ல வருதோ தெரியாது. பயமாக இருக்கா? ஏன்னா பயம் இல்லை. ஆனால் இந்த சம்புகையெல்லாம் நிறைய பறவைகள் நிற்கிது. இந்த சிட்டுக்குருவியால் தூக்குனாங்குருவியல் எல்லாம் நிறையவே நிற்கிது. சத்தம் கேட்குது. சத்தத்தை பார்த்தீங்களா? தூக்குலா எப்படி சத்தம் கேட்குது? குருவியல்ற சத்தம். இது பயம் இல்லை மேடம். நடந்து தெரியலாம். 2 பக்கம் கட்டு இருக்குதானே. ஆள் வந்து வர மாட்டேன்னு நிற்கிறேன். மீன் பண்ணி தான் பெறுவாரா. பிறகு குருவி சத்தம் கேட்குறா. குருவி பிடிச்சி தரட்டா. நாங்கள் போகிறோமே எனி டைம். சரி ஜானவார நேரம் ஆயிடுது. பயம் இல்லையா? என் வாய்க்கால்களால் பெரிய மீன் வரும். இதுக்களால் தண்ணி பாஞ்சு கொண்டு தான் இருக்குது. இஞ்சி வாங்க தம்பி. சின்ன வாய்க்காலண்டா என்ன மீன் வரும். பயம் இல்லையா? நாங்கள் போவோம். வாங்க வாங்க வாங்க. நல்ல ஒரு சின்ன பொழுதாக போயிட்டுது இன்றைக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம். இதை காணொலியை முடித்து கொள்வோம் நாங்கள். நன்றி, வணக்கம்.